என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. காஞ்சி வாசாய் வித்மஹே சாந்தஸ்வரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா சுவாமிகள் காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினார், யாரை காப்பாற்றினார் எதுவும் தெரியல. கதையை படித்தாத்தானே தெரியும், படிக்கலாம். ஆந்திராவில் மகா சுவாமிகள் எங்கே முகாம் போட்டிருந்தாலும் அம்ரையாம்பேட்டை 2 பேரும் கிளம்பிடுவா. கோமதி கிருஷ்ணமூர்த்தி 2 பேரும். அவளுக்கு பகவான் மேலே அவ்வளோ ஒரு பக்தி, சொல்ல முடியாத அளவு பக்தி, பிரியம், ஆனந்தம் சொல்ல முடியாத அவளுக்கு மகா சுவாமிகள்கிட்ட. சுவாமிகள் ஒரு தடவை மகாராஷ்டிராவில் சத்தாராங்கிற இடத்துல முகாம் போட்டிருந்தார். அப்போ கோமதி சொல்கிறா, சுவாமிகள் சத்தாராவில் முகாம் போட்டிருக்காருன்னு. கரும்பு தின்ன கூலியா என்ன, கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு 1-2 நாளில் கிளம்பிட்டா. வேண்டிய துணிமணிகள்லாம் எடுத்துட்டா. சத்தாராக்கு பயமாயாச்சு. சத்தாரா போய் சேர்ந்தா சாயந்தரம் ஆயிடுத்து. ஆந்திரா வந்தாக்கா அவளுக்கு எங்கே இருந்தாலும் அவளே தேடி கண்டுபிடிச்சி போயிடுவாள். இது புது இடம், இப்போ தான் முதல் தரம் வரா சத்தாராக்கு. அவளுக்கு தெரியல எங்கே பண்ணுறது என்ன சொல்லிட்டுன்னு ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு நேராக சங்கரவரத்தில் வந்து இறங்கிட்டேன். ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணியிருக்கா இல்லையா. இது என்ன பண்ணால் வாசல்லே ஒரு பைப் இருந்தது. கை காலெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு 2 பேரும் மடத்துக்குள்ளே போயாச்சு. அப்படியே தேடுறா எங்கேயே சுவாமிகள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சுவாமிகள் கண்ணிலேயே படலை. சிவஸ்வரூபமாக உட்காந்துருப்பாரு, காணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அங்கேயும் இங்கேயும் தேடுறா, ஒத்திரையும் காணும். மடத்தில் ஒருத்தர் கூட்டமும் இல்லை. யாரோ ஒரு பாட்டி மட்டும் சாந்தமாக உட்காந்துட்டு ஒரு ருத்ராட்சத்தை வச்சுட்டு உருட்டின்னு இருக்கா. ஒரு 1-2 சிப்பந்திகள் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கா. சரி, புதுசாக வர்றவாளா யாரோ வராளே அப்படின்னு சொல்லிட்டுன்னு வாங்கோ வாங்கோ அப்படின்னு மடத்தை சிப்பந்தி கூப்பிடுற. எங்கே மெட்ராஸா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, நாங்கள் செகந்திராபாத்லேருந்து வரோம், பெரியவாளை தரிசனம் பண்ணணும். சிப்பந்தி உடனே அடாடா பெரியவா இப்போ இங்கே இல்லையே அப்படிங்கிற. கோமதி முகம் வாடி போச்சு. பெரியவா காஞ்சிபுரம் கிளம்பி போயாச்சா அப்படிங்கிற. இல்லை இன்னும் சத்தாரா கஷேத்ராடனமே இன்னும் முடியல. இங்கே புசேல்காவ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் அவள் கிராமத்துக்கு வரணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டா. அதுட்டு அங்கே போயிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அங்கே போனால் பார்க்கலாம் நீங்கள் அப்படிங்கிற. என்ன பண்ணுறது, இங்கேருந்து புசேல்காவ் போகணும் அப்படின்னாக்கா பஸ்ஸில் போகணும், இல்லைன்னா ஆட்டோவில் போடணும். சரி, அவள் வெளியில் வரா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இருட்டி வேற போயிடுத்து. ஏன் என்ன ஒரு ஆட்டோக்காரன் கூப்பிட்றான், வாங்கோ நான் கொட்டி புசேல்காவில் விட்டுடுறேன், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறான். இந்த ராத்திரி நேரத்தில் தெரியாத ஊருக்கு எப்படி போகிறது, இன்றைக்கி ராத்திரி இங்கே மடத்துலேயே தங்கிடலாம், காத்தால போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திருப்பி மடத்துக்குள்ளே வரா. அப்போ உடனே அப்போ பார்த்து அந்த மடத்து சிப்பந்தி, நானே சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே யாரோ கூப்பிட்டா போயிட்டேன், உங்களை பார்த்தா புதுசாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுங்க, இந்த அகார நேரத்தில் உங்களையும் தனியாக போக வேண்டாம், கரடு முரடான பாதை அது, நீங்கள் இங்கேயே தங்கிடுங்கோ, காத்தால் எழுந்ததும் ஸ்நானம் பண்ணிவிட்டு முதல் பஸ்ஸில் நீங்கள் கிளம்பிடலாம். 2 பேரும் தங்கறதுக்கு உண்டான இடத்தையும் காமிக்கிறார். அப்புறம் சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோங்கோ, நான் இப்போ சாப்பாடு தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டார். பசி, சாப்பாடு போட்டால் பரவாயில்ல போல தான் இருந்தது. சாப்பாடு போட்டார். ராத்திரி என்ன சாப்பிட்டுட்டு தூங்கிட்டார். வந்த கலப்பு வேற, காத்தாலும் புசேல்காவ் போகணும், படுத்துன்றது தான் தெரியும், பொழுது விழிஞ்சிடுத்து. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கா இல்லையா, அதனால் காத்தால எழுந்துட்டா. பார்த்தா குறுக்குறு எடுக்குமா எல்லாரும் கொஞ்சம் பேர் படுத்துட்டு இருந்தா. புதுசாக வந்திருக்கா போல இருக்குது பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு. அவளை பார்த்தாலே தமிழ்காரா மாதிரி தான் தெரிஞ்சுது. லக்கேஜெல்லாம் தலைமாட்டில் வச்சுட்டு தூங்கின்னு இருக்கா. சரி, நம்ம காத்தால எழுந்திருந்து கிடுகிடுன்னு குளிச்சுட்டு அவள்கிட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம், ராத்திரி சாப்பாடு போட்டு அவள்கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவளை தேடி பார்க்குறா. சரின்னு ரொம்ப நன்றி சொல்லிட்டு தானே கிளம்பணும், அதுதானே மரியாதை. அந்த சிப்பந்தி அப்போ தான் நினைவுக்கு வந்த மாதிரி, மாமி உங்களோட நல்ல நேரம், இப்போ இங்கேருந்து ஒரு வேன் போகிறது, அரிசி சாமான்லாம் போகிறது, கொஞ்சம் மருத்துவ சிப்பந்திகளும் அங்கே போகிறா, ஒன்று பண்ணுங்க, அந்த இடத்துல இடம் காலியாக இருக்குது, நீங்கள் அதுலேயே போயிடுங்கோ, விசாரிச்சுட்டு போகணும், ரொம்ப கஷ்டப்படணும் வேண்டாம் அப்படிங்கிறா. கோமதிக்கும் வாத்துக்காரருக்கும் சந்தோஷம், மகா பெரியவாளே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிண்டு வாசலுக்கு வரா. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரன்னு ஒரு வேனில் எழுதியிருக்கு. அந்த வேனில் சாமான்லாம் ஆல்ரெடி ஏற்றியாச்சு. சிப்பந்தி எல்லாம் தயாராக இருக்கா. கோமதி அவரோட அம்படையானும் முன்னாடி போய் உட்காந்துக்கிறா, வசதியாக இருக்குது.
சமமான பாதை அது தூரம் போச்சு. அப்புறம் ஒரே கரடு முரடான பாதை, குலுங்கி குலுங்கி போச்சு. வண்டி கொண்டு போய் இறக்கி விட்டா. புசேல்காங்கிற கிராமத்துக்கு போயாச்சு. பெரியவா தங்கி இருக்கிற இடத்த கொண்டு நிறுத்தியாச்சு. வேற நிறுத்திட்டான். இறங்கிக்கோங்க, இங்கே தான் பெரியவா தங்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்னு லக்கேஜெல்லாம் எடுத்துட்டு 2 பேர் இறங்கினா. மகா பெரியவா எங்கே தங்கி இருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்க்குறா. அப்படி கிராமம்னாக்கா எப்படி இருக்கும்? நாய் ஆடு மாடு அதெல்லாம் வாசல் எல்லாம் நின்றுட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே போகிறா. ஒரு நந்தவனம் அப்படியே பூத்து குலுங்கிறது. பூக்களோட வாசனைகள்லாம் தாங்க முடியல, அவ்வளோ ஒரு வாசனை. நிச்சயமாக பெரியவா இங்கே தான் இருப்பான்னு நினச்சிக்கிட்டு ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சொல்லிட்டு நந்தவனத்துக்குள்ளே போகிறா. மகா பெரியவா ஒரு பூச்சி நந்தியாவட்ட பூச்செடிக்கு கீழே உட்கார்ந்துட்டுருக்கார். கோமதியோட கண்கள் அப்படியே சந்தோஷம், கண்ணுலேருந்து கண்ணு பெருகிறது. பகவானை பார்த்துட்டு கன்னத்தில் மாறி மாறி போட்டுண்டா. சுவாமிகளை உள்ளூர் ஜனங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசின்னு இருந்தார். அப்புறமா பெரியவாளுக்கு முன்னாடி வா போய் உட்காந்தா. அவள்கிட்ட மெதுவாக கேட்குறார், எங்கேருந்து வந்தேன், நீங்கள் யார், என்ன, எங்கே தங்கி இருக்கீள் எல்லாம் கேட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, இந்த பாருங்க அங்கே போய் சாப்பாடு போடுறா, அங்கே போய் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிடுறா. இவாளும் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உட்காந்துக்கிறா. மறுபடியும் பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறா. பெரியவாள்கிட்ட சொல்கிறா, நாங்கள் இது மாதிரி 2 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் பெரியவா சொல்கிறார், இப்போ போக வேண்டாம், நீங்கள் இங்கே தங்கிருங்கோ, சாயந்தரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. பெரியவா சொன்னால் அந்த வாக்கு மீற முடியாதே. சரின்னு அங்கேயே தங்கிட்டா. சாயந்தரமா பெரியவாள்கிட்ட மறுபடியும் வந்தா, நாங்கள் கிளம்பலாமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி போயிட்டு வாங்கோன்னு அனுப்பிச்சார். ஒரு ஆட்டோ வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வந்தா. ஸ்டேஷனில் ஒரே அலோகலமாக இருக்குது. என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல. அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்டாக்க, இல்லை மத்தியானம் 2 மணிக்கு போன ட்ரெயின் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அதை தொட்டு அந்த ட்ரெயினில் போனவரோட சொந்தக்காரெல்லாம் வந்திருக்கா, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற. அப்போ இப்போ வண்டி வருமா வராதான், இல்லை கரெக்டாக அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறா. உடனே பெரியவா இருந்த பக்கத்தை பார்த்து அங்கேயே ஸ்டேஷன்லேயே சகரா அப்படின்னு சொல்லி நமஸ்காரத்தை பண்ணுறா. வந்திருந்தவாள்லாம் இவாள் அப்படியே ஆச்சரியம் பார்க்குறா. இதை என்ன இவா 2 பேரும் இங்கே போய் நமஸ்காரம் பண்ணுறாளேன்னு. அவளுக்கு தெரியுமா, மகா பெரியவா இவாளை காப்பாற்றின விஷயம் யாருக்கும் தெரியாது இல்லையா? ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.